ஆண்டவர் சொல்றாருனே அதிசயங்களை இல்லை 9 மாதம் கிட்ட முடியும் போது 8 மாதங்கள் ஆண்டவர் மேலே அதிசயமாக நடத்தினார். 8 மாதம் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யணும்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யல 8 மாதமா சொல்ல முடியுமா? எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். தீமைகளை கூட ஆண்டவர் செய்கிறார். நமக்கு அதையும் உன்னை அதிசயம் காண செய்யும். அதையும் மகிமைப்படுத்துவாங்க. அதையும் வள்ளி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே. Thank you.
ஆண்டு செய்வார். ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கர்த்தாவே எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி அப்பா. ஒரு சபையை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி உம்மை நோக்கி பார்க்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக நன்றி அப்பா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள் கர்த்தாவே, எத்தனை வியாதிகள், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் ராஜா எங்களை இம்மட்டமாக சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் எங்களை அதிசயங்களை காண செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு அதிசயங்களை செய்து வருகிற தேவனாகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. எத்தனை சாட்சிகள் கர்த்தாவே, பிரஜாதிகளுக்கு மத்தியில் ராஜா எங்கள் தலை வெட்கப்பட்டு போகாதபடி ராஜா நீர் இம்மட்டமாக எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, எவ்வளவு பெரிய எரிகோ மதில்கள் வந்தாலும் ராஜா நீர் அதை உடைத்து போட கர்த்தாவே எங்களுக்கு வழிகளை திறக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு பெரிய செங்கடல் இருந்தாலும் ராஜா நீர் அதை பிளந்து அதன் மத்தியில் நாங்கள் நடக்க செய்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்லவரை நினைக்கையிலே செய்த நன்மை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நினையுடையா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்லவரை நினைக்கையிலே செய்த நன்மை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நினையுடையா. தனிமையிலே தனிமையிலே
நம்ம மனசார நன்றி சொல்லுவோம். ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட தேங்க்ஸ் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆனா 24 மணி நேரமும் ஒரு வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்வார். எவ்வளவோ, எத்தனை தடைகளை உடைத்து, எத்தனை வழிகளை திறந்து, நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும்? வாழ்நாள் நல்லா நன்றி சொல்லணும். நம்ம நடக்கும் போதும், நம்ம தூங்கும் போதும், சமைக்கும் போதும், எந்த நேரத்திலையும் ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்திட்டே இருக்கணும். அவர் அதைதான் விரும்புறார். நமக்கு ஆயிரம் நன்மைகள் செய்த, நம்மளுடைய இந்த நிமிடம் வரை நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நன்றி. அப்பா, இந்த நிமிடம் வரை ராஜா ஜீவனை கொடுத்ததற்காக மீண்டும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் துதிக்கும்படியாக ஒரு ஆலயத்தை நீர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ராஜா நீர் ஆசீர்வாதமாக மாற்றும் அப்பா. போதகருக்காக நன்றி அப்பா. சாம்பிராணையாவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நன்றி அப்பா. கர்த்தாவே, பாஸ்டரின் பிள்ளைகள் இருவரையும் ராஜா நீர் மட்டுமாக எடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காக கோடி நன்றி தகப்பனே. இன்னும் அதிகமான அதிசயங்களை கர்த்தாவே, இன்னும் அதிகமான ராஜா அற்புதங்களை நாங்கள் காண வேண்டும் அப்பா. கண்டு உமக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சபை முழுவதுமாக நிரம்ப வேண்டும் அப்பா. கர்த்தாவே, சீக்கிரமாக இந்த லாக்டவுன் கர்த்தாவே முடிந்து நாங்கள் எல்லோரும் அனைவரும் அனைத்து குடும்பங்களும் ராஜா ஒன்றாக சேர்ந்து துதிக்கும்படியாக கர்த்தாவே சீக்கிரமாக நீர் வழிகளை திறக்க போவதற்காக நன்றி தகப்பனே. நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வாரத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக நன்றி. தரப்போவதற்காக நன்றி. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்போவதற்காக நன்றி அப்பா. மகனை மறைத்து நீர் வெளிப்படும். மகனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி ராஜா உம்மை நோக்கி பார்த்த கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரினாலே நம்மோடு ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நாளை நாம் காணும்படியாகவும் தேவனுடைய கிருபையை கொண்டு சமூகத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் இந்த வாரத்துல வந்திருக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய ஈவையும் கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிறார் செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளை யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த வீக் ஆண்டவர் எனக்கு எப்படி நன்மையான காரியங்கள் செய்தார் நீங்க எல்லாம் சாட்சி சொல்லியிருந்தீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு சொல்ல போனா இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்பெஷலான வாரமா ஆண்டவர் மாத்தி கொடுத்தாரு. ஏன் கேட்டீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சொல்ல போனா 11 years முடித்த தாங்க போனது. ஹல்லேலூயா. 10 years கழிச்சு என்னுடைய நான் படித்த கல்லூரியை சென்று பார்த்து வரும்படியே தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பிளான் ஆனா தேவனுடைய பிளான்டா மாத்தி நேர்த்தியாக என்னுடைய லாங் டிராவல் கோயம்புத்தூருக்கு தேவன் அந்த திங்கட்கிழமை லாஸ்ட் மண்டே போன சண்டே ஈவினிங் ட்ரெயின் ஏறி அங்கே தேவன் நன்மையான காரியம் தேவன் செய்தார். எப்பொழுதுமே சொல்ல போனா ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா அதனுடைய வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. காலைல நாங்க பிரேயர் முடிச்சுட்டு ஆண்டவரே நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், என்னுடைய படித்த கல்லூரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணலான்னு யோசிச்சேன். தேவன் நேர்த்தியாக டிராவல் பண்ண கோயம்புத்தூர் போயிட்டு காரூணியாவில் பெருசால கொஞ்சம் நேரம் எழுதிட்டு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து என்னுடைய பழைய நண்பர்கள் என்னோட 14 years 14 வருஷம் முன்னாடி படித்தவர்களோட வீட்டுல போயிட்டு பேசிட்டு அங்க வரும் பொழுது ஒரு ஐக்கியத்தையும் ஒரு வளர்ச்சியை தேவன் கட்டளையிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா. நான் குழந்தையா இருந்து அப்புறம் வாலிபன் ஆனே அப்புறம் வயதான ஆனே. யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் அங்க போய் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை பார்க்கும்படியாக அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தேவன் தான கிருபை கொடுத்தார். நான் அதை யோசிச்சு கொண்டே வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ஆண்டு நாள்ல அது ரிலேட்டடாவே எனக்கு மைண்ட்குள்ள போயிட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் நம்முடைய ஒரு ட்ராக்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா.
பிறந்தநாள் நம்ம நிறைய பிள்ளைகள் பிறந்தநாளை தேவை சொல்ல போனா வந்து குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து பெரிய பிள்ளைகள் ஆகிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கிற காரணம். ஹல்லேலூயா. வளர்ச்சி பார்க்கும் பொழுது இந்த வளர்ச்சியை குறித்து நான் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே வளர்றது நம்ம எல்லாருமே ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களோட இதை பத்தி பேசியிருக்கேன்னா இல்லையா எனக்கு தெரியல. But God has asked me to talk this இந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஆசை என்ன? குழந்தையா இருக்கிறவங்க குழந்தையா இருக்கிறது ஆசையா வளரணும். ரைட்? ஹல்லேலூயா. நம்ம எப்படியுமே வளரணும்ன்றத ஒரு ஸ்டெப்பா நம்ம குருவாயிட்டே இருக்கணும்ன்றதான் வந்து நமக்கு ஆசை. சரிங்களா? நம்மளுடைய பார்த்தீங்கன்னா திருச்சபை எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஓலை கொட்டைகள் இருந்தது. அப்புறம் ஆண்டவர் ஷீட் போட வச்சாரு. ஓலையில இருந்து தளம் போட வச்சாரு. தளத்துல இருந்து 2 தளம் வாங்கிருக்காரு. ஹல்லேலூயா. 2 தளம் 3 தளம் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம இருக்கிற வீட்டுல எடுத்து பார்த்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற காரியம் இருக்கிற லெவல்ல இருக்கக்கூடாது. ஷுட் க்ரோ. ஹல்லேலூயா. வளரணும்ன்றது எல்லாருடைய ஆசை. நான் இப்படியே இருக்கிற இடத்துல நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஒரு சொல்ல போனா வந்து ஒரு குளம் இருக்கு. தண்ணி அங்கேயே தேங்கி இருந்தா தண்ணி என்ன வரும்? அப்படியே வளராம அங்கேயே இருந்தா காத்தடிக்கும். அப்புறம் கெட்டு போயிடும். ஒன்றுக்கும் உதவில்லாத ஒன்றுக்கும் யூஸ் இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. அப்படி ஒன்றும் யூஸ் இல்லாம போகாதபடிக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பா நம்ம வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் உங்களோடு பக்கத்துக்குள்ள தேவன் கிருபை தருவாராம். ஹல்லேலூயா. நான் எப்படி வளர வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி வளர வேண்டும்ன்றதை உங்களோடு நான் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கலாம், இல்ல ஆண்டோட வார்த்தையில இருந்து நம்மளோட பக்கத்துல கொடுத்து தேவன் சொல்ல எனக்கு கிருபை தருவாராம். ஹல்லேலூயா. நீங்களும் இந்த நாளில் எப்படி நான் வளரணும்னு சொல்லிட்டு கத்துக்க போறீங்க. ஹல்லேலூயா. How I should grow. ஹல்லேலூயா. வாசிங்களே எடுத்தவர்கள் பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தோட கடைசி பாட்டு அது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும். ஹல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்கிறது, நான் எப்படி வளர வேண்டுமா? கிருபையிலும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் I should grow by grace. Grace என்னங்க? கிருபை குறித்து நம்ம நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய நமக்கு நல்லா தெரியும். கிருபைனா என்ன? சொல்லுங்களேன். நீங்க சொன்னாதான் நான் விடுவேன். கிருபைனா என்ன? கிருபை சொல்லுங்களேன். வெயிட்டிங். கிருபைனா என்ன? என்னவா? இரக்கம். ஓகே. இரக்கம். அதுக்கப்புறம் இன்டராக்ட் ஆகிறதா நல்லா இருக்கும், பேசிங்கன்னா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சும்மா அப்படி சுங்கியா மாதிரி இல்லாம கிருபைனா என்ன? நான் ஒரு விஷயத்துக்கு தகுதியே இல்லை, ஆனா அது எனக்கு கிடைக்கும். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிருபை. சொல்ல போனா கிரேஸ் மார்க். என்னது? கிரேஸ் மார்க். கிரேஸ் மார்க். ஹல்லேலூயா. தகுதியே இல்ல. தம்பி அழகா சொல்றாங்க. என்னது? கிரேஸ் மார்க் அப்படின்னா எக்ஸ்ட்ரா. அது ஏதாச்சும் நீ பழச்சு போ அப்படின்னு கிடைக்கிறது தான். ரைட்? ஏதாவது கிறிஸ்துவோ நான் எதிலே வளர வேண்டும் வேதவசனம் வேற சொல்லிட்டு தெரியுமா? அவருடைய கிருபையிலே நான் வளர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு கிருபை கிடைச்சாதான் என்னால வளர முடியும். ஆதியாகமத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைச்சது. அதனால அந்த கெட்ட சந்ததியில இருந்து தேவன் அவரை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்ணிலே கிருபை கிடைச்சது. மோசேக்கு தேவனுடைய கண்ணிலே கிருபை கிடைச்சது. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கிருபை இல்லாம அவங்க உயர்த்தப்படவே இல்லை. அவங்க தானாவே வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்க போடப்பட்டிருக்காங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் கண்களில் இருந்து நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மரியாளுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். தேவனை இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியாக கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லிட்டு காபிரியேல் தூதன் வந்து வாழ்த்துறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் வளரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வேணும்? எனக்கு அவர் பார்வையில இருந்து எனக்கு
கிருபை, ஒரு ஈவு, சொல்ல போனா ஒரு கிஃப்ட். நான் வந்து லோக்கலா இறங்கி சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு போற பிச்சை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போற பிச்சை தான் இந்த கிருபை. அசல கிருபையால ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்காரு. இந்த கிருபை தான் நடந்தது. நான் பாடுறோம்ல, இந்த கிருபை தான் என்ன தாங்குது, இந்த கிருபை தான் என்ன நடந்தது. ஒன்றும் இல்லாத நேரத்துல கிருபை தான் என்ன தூக்கி வைக்குது. நான் தகுதி இல்லாத இடத்துல ஆண்டோட கிருபை தான் என்ன உயர்த்தி வைக்குது. ஹல்லேலூயா. நான் முதலாவது எதிலே வளர வேண்டுமா? கிருபையிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். ஐயா, ஆண்டோட கிருபை இல்லைன்னா என்னால என்னதான் காம்ப்ளான் குடிச்சாலும், போன்விட்டா குடிச்சாலும், என்னதான் மால்டோவா குடிச்சாலும், என்ன குடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. நாங்கன்னா அது வேணா வளரலாம், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க. எதில் நாம் முதலாவது வளர வேண்டுமா? கிருபையிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதே வசனத்துல அழகா போடப்பட்டிருக்கிறது. இதுல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில். ஹல்லேலூயா. கிருபை மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் இதிலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. எதுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு? வாசிக்கல, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றாம் மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. வேத சபையில போடப்பட்டிருக்கிறது. எது நித்திய ஜீவனை கொடுக்கும்? மெய்யான உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அறியாம, அவரை தெரிஞ்சு கொள்ளாம என்னால grow ஆகவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. நான் தானா வளருவேன், எனக்கு இருக்கிற அறிவினால வளருவேன், எனக்கு இருக்கிற செல்வத்தினால வளருவேன், எனக்கு இருக்கிற அழகுனால வளருவேன் கேட்டா முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சி தான் தேவன் நம்மையில் எதிர்பார்க்கிறார். க்ரோ ஆகணும். எப்படி க்ரோ ஆகணும்? அவரை அறிகிற அறிவிலே தான் நான் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கும் போது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தயவுள்ளவரா நமக்கு கிருபையை கொடுத்தது நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், வாசிங்களே அடுத்த வசனத்தை. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தயவாய் நான் கிருபையை பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நான் அவரை அறிகிற அறிவு. அவர் அறிகிற அறிவுல எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அழகா போடப்பட்டிருக்கு, சகலவித துர்க்கணங்கள், சகலவித கபடத்தையும் வஞ்சனையும் பொறாமையும் சகலவித புறங்கூறுகளையும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன், அவர் கிருபை பெற்றுக்கொண்ட நான் வளர்றான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பாசிட்டிவ் பேசுறது, புறம் கூறுறது, மத்தவன் மேல பொறாமை வச்சிருக்கிறது, மத்தவன் இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கபடற்ற இருதயத்தோடு இருந்தனா என்னோட வளர்ச்சி நல்லா இருக்காது. நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் நான் எதிலே வளர வேண்டுமா? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சியாய் இருந்து. ஹல்லேலூயா. நான் அறிகிற தேவனை அறிகிற அறிவு எங்க இருக்கு? திருவசனம். இதுதான். ஹல்லேலூயா. திருவசனத்தை கொண்டு நான் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வந்து வேதவசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கிருபையிலே வளர்றது மாத்திரம் இல்ல, தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய
வார்த்தையில் இருந்தது. அதான் சத்தியம். ஹalleluya. சத்தியத்துக்கு புறம்பா பேசுறதுக்கு இல்லையா? ஹalleluya. வேதம் சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய டாக்டரின் வந்துருச்சு, நிறைய கள்ள போதகங்கள், நிறைய கள்ள உபதேசங்கள் அதிகமாயிடுச்சு. அது இல்லைங்க. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறதோ இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை. இதை மாத்திரம் தான் நான் சத்தியமாக பேசுறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இங்க இருந்தா வரும், வேற எங்க இருந்தும் வராது. ஹalleluya. நான் எப்படி வளர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளரனா இருக்கிறேன். ஹalleluya. அது மாத்திரம் போதுமான்னு கேட்டீங்கன்னா வேத சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கல. நான் எதிலே வளர வேண்டுமா? வேதம் அழகா சொல்லிக்கிறது, அன்பிலே வளர வேண்டும். I should grow in love. ஹalleluya. அதான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மனுஷ பாஷையும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையை போலவும் கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஹalleluya. நான் தேவனை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, தேவனை அறிகிற அறிவு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்குது. ஹalleluya. நான் எப்படி வளர வேண்டுமோ அன்பிலே வளர வேண்டும். அந்த அதிகாரத்தை ஃபுல்லா எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா டைம் இல்ல. அந்த அதிகாரத்தை கடைசி வார்த்தையை 13 வசனத்தை வாசிங்களேன். கடைசி வார்த்தையை வாசிக்கும் பொழுது வேதம் அழகா சொல்லுகிறது, வாசிங்க. நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹalleluya. அந்த அன்பை குறித்து வேதம் அழகா சொல்லுது. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்பில்லாதவன் தேவனை அறியான் போட்டிருக்கு. ஹalleluya. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. அந்த அதிகாரத்தை கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, நீ கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் சொல்லிட்டு 1 யோவான் 4 அதிகாரத்தோட சாராம்சம் அதுதான் போடப்பட்டிருக்கு. ஹalleluya. 16 வசனத்தை வாசிங்களே. இதே அதிகாரத்துல 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் அழகாக போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 16 1 யோவான் 4:16 வாசிக்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் யாரில் நிலைத்திருக்கிறார்? தேவனில் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. செடியானது ஓகேங்களா, தலையோட கொடியோட இல்லனா அது கனி கொடுக்காது. ஹalleluya. கனியை குறித்து நான் தேவன் அழகா உண்மையை சொல்லியிருக்கிறார். ஹalleluya. நான் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹalleluya. நான் வளரணும், எப்படி நான் grow ஆகணும்? வேதம் அழகா சொல்லி கொடுக்கிறது, நான் இதிலே நிலைத்திருந்த அன்பிலே நிலைத்திருந்து நான் அன்புள்ளவனாய் தேவனுடைய பிரகாரத்தில் நின்று அதை நான் விசுவாசித்து தேவன் என்மேல் வைத்த அன்பை விலகம் பண்ணும்படியாக ஒரே பேரான குமாரன் விசுவாசினையோட அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு அவரை தந்தவர் எப்படி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தாரோ அந்த அன்பை இயேசு கிறிஸ்துவால நமக்கு அழகாக போதித்து காட்டினார். ஹalleluya. எப்படி நான் இருக்கணும், எப்படி நான் இருக்க கூடாது, எப்படி நான் வளரணும்னு சொல்லிட்டு நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஒரு சாராம்சம் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. ஹalleluya. நான் எதிலே நிலைத்திருக்க வேண்டும், இதிலே வளர வேண்டுமா? அன்பிலே வளர வேண்டும். ஹalleluya. ஹalleluya. முதலாவது கிருபையிலே வளரணும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும், மூன்றாவது அவரின் அன்பிலே நான் வளரணும் இருக்கணும். ஹalleluya. நான்காவது நான் எதிலே வளர வேண்டுமா? வேதம் அழகா சொல்லுகிறது. லூக்கா 17 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். லூக்கா
17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று என்றார்கள். ஹல்லேலூயா. நான் எதுல வளர்ந்தோம்? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னங்க? விசுவாசம் என்ன? பார்க்காதத நம்புறது. அதான் விசுவாசமா? சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் பண்ணதா எனக்கு நான் அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். விசுவாசம் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? வேதத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் போடப்பட்டிருக்குது. விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? கர்த்தரை நம்புவது விசுவாசம். ஓகே, சொல்லுங்க, எனக்கு ஆன்சர் வேணும். விசுவாசம் என்ன? கண்ணால பார்த்து நம்புறது நம்பிக்கை, பார்க்காம நம்புறது விசுவாசம். அப்படி நம்ம சிஸ்டர் அழகா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய். அதுதான் நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாய் இருக்கிறது. நம்புறவங்களுக்கு அது தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். நீ நம்பலையா? நான் விசுவாசத்திலே வளர்ற பிள்ளையா இருக்கணும் சொல்லிட்டு வேதம் அழகா சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. அதே நம்ம அதே அதிகாரத்துல வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. இப்ப அழகா நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. அதே எபிரேயர் 11:5 வாசிக்கும் பொழுது 11:5 விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போயிட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். விசுவாசம்ன்றது என்னன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கு. கனெக்ஷன் அங்க வருது. கனெக்ஷன் எங்க வருது? அவன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். தேவன் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார், தேவனோடு நான் இருக்கிறேன்ற அந்த உறவோடு இருப்பதுதான் விசுவாசம். I can do all things through Christ. இந்த பலப்பட்ட கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றதுல அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்திலே வளரவனா இருக்கணும். அதான் தேவன் நம்மளை அழகா சொல்லி கொடுக்கிறார். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். விசுவாசத்தினாலதான் அவன் கர்த்தருக்கு பிரியமா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்புறது இல்லை. எனக்கு இது வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனோடு கூட இருக்கிறேன். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யோசிச்சு பாருங்களேன். தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவர் மேல் நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்துச்சு. 7 மடங்கு அதிகமான அக்கினி முத்திரை போடப்பட்டிருக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் தேவனை விசுவாசித்தாங்க. உள்ள தூக்கி போட போனாங்க. உள்ள தூக்கி போட போனவங்க கொசிக்கு போனாங்க. யாரு? அவங்க தூக்கி போயிட்டு நெருப்புல போட போனவங்க சூட்டு நெருப்பு தாங்காம சுருண்டு கீழே வந்து செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள தேவ ஆவியானவருடைய துணையை கொண்டு அவர்கள் 3 பேர் தான் உள்ள தூக்கி போட்டோம், 4 பேரா உள்ள சுத்தி போயிடுறாங்களேப்பா அப்படின்னா. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் பெரிய பாதலையும் பெரிய தேர்தலையும் கட்டளையிடுவார். நான் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பேன்.
ஹalleluya. அதுதாங்க விசுவாசம். ஹalleluya. we need to believe. ஆண்டவருக்கு கொடுக்கிற மேலான விசுவாசம் நித்தியத்திலே தேவன் நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க போறார். ஹalleluya. அந்த விசுவாசம் திட நம்பிக்கையோடு நாம் வளர வேண்டும். ஹalleluya. டைம்ல அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். ஹalleluya. நான்காவது விசுவாசத்தினால் வளர வேண்டும் வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவது எதிலே வளர வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது. வாசிங்களா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 26:41 வாசிக்கும் பொழுது எதிலே வளரணும் போடப்பட்டிருக்குது? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. மாம்சம் பலவீனம். ஓகேங்களா? அந்த அசல் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. I should go in prayer. ஹalleluya. ஜெபத்திலே நான் வளர வேண்டும். வாழ்க்கையில சோதனை வரும். உங்க விசுவாச வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஏங்களா? பாயிண்ட் அங்கதான் வருது. ஏங்களா? விசுவாச பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை வரும். பிரச்சனை வராது அப்படி சொன்னா நான் இங்க போய் சொல்றேன் அர்த்தம். நான் போய் பேச வரல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். யார் உலகத்தை ஜெயித்தது? அவரே உலகத்தை ஜெயித்தார். ஹalleluya. இந்த உலகத்துல இருக்க உபத்திரவம் பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனும் வரலாம். நான் நம்ம சொல்றது எனக்கு மட்டும் தான் பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஏன் ஆண்டவரே எனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா? இது என்ன ஆகும்? விசுவாசத்திலிருந்து அவிசுவாசத்துக்கு எனக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது நான் கொண்டு போய் சேர்க்காதபடிக்கு நான் எதிலே வளர வேண்டுமா? விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். God is linking. எல்லாமே வந்து லிங்க் இருக்கு. ஹalleluya. நான் எதிலே வளர வேண்டும்? விசுவாசத்தோடு கூடிய அடுத்த பாயிண்ட் ஜெபத்திலே நான் வளர பிள்ளைகளா இருக்கணும். அதான் வந்து கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 4, 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து விண்ணப்பம் பண்றதை குறித்து அழகா போடப்பட்டிருக்கு. ஹalleluya. நான் எப்படி விண்ணப்பம் பண்ணணும்? How I should pray to God. நான் எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் தேவன் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. நான் ஆண்டவருடைய விண்ணப்பம், என்னுடைய விண்ணப்பம் என் ஜெபத்திலே அதிகமா இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும், தானியேலை குறித்து தெரியும். ஹalleluya. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் இருக்கு. பட் ஆண்டவர் அவனை ஜெபத்திலே ஜெப வீரனாக அவனை வைத்திருந்தார். அதனால தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்திலே நான் வளர்ற பிள்ளையா இருக்கணும். I should grow in prayer. என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? என்னுடைய ஜெபம் பண்ணுவேன். நான் நடந்துட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்ன்றது என்னங்க? பிரயர்ன்றது என்ன? What is prayer? தேவனோடு பேசு, அதுதான் ஜெபம். தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறது தான் பிரயர். ஹalleluya. அந்த பிரயர்ல நான் எப்பொழுதுமே வளரணும். ஹalleluya. என் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னா நான் செய்ய வேண்டியது நான் ஜெபத்திலே வளர்ற பிள்ளையா இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நான் வளர்ற பிள்ளையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியமா இருக்கு. ஹalleluya. டைம் இல்ல, நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் கடந்து செல்ல தேவன் கிருபை தருவாராக. அடுத்து நான் எதிலே வளர வேண்டுமா? வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தத்தாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்தீர்கள். ஹalleluya. நீங்கள் எதனால? பரிசுத்தராலே. யார் அந்த பரிசுத்தர்? தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவராலே நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க?
அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதை 27 வசனம் வாசிக்கலாமே. 27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்து அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. இப்படி இருக்கிற பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவரில் நிலைச்சிருக்கணும். நமக்கு பரம லட்சியம் என்ன? நம்ம போறதுக்கு அவரில் பெற்ற அவராலே கர்த்தராலே பரிசுத்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருந்து வளர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன ஒர்க் பண்ணுமா? அப்போஸ்தலர் 1:8 அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலயும் யூதா முழுவதிலும் சபையால எல்லா இடத்துலயும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினாலே என்னுடைய வழி நடக்க வேண்டிய வழி, நான் எப்படி வாழணும், நான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாட்சியாய் நிற்பதற்கு நான் கர்த்தருடைய அபிஷேகத்திலே வளரணும். ஹல்லேலூயா. I should grow in anointing, God's anointing. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம மேல் எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபைனலா எதிலே வளரணுமா? வாசிங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ல வாசிக்கலாமே. கொலோசியர் 5ஆம் வசனத்துல 7 வரைக்கும் வாசிக்கலாம். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எதனால போதிக்கப்பட்டிருக்கிறேன்? இப்போ விசுவாசத்தினால. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கிருபையை நாளே வளர்ந்து, கிருபையினாலே தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து, தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அன்பை போதிக்கப்பட்டு அன்பிலே நான் வளர்ந்து, அன்பினாலே விசுவாசத்திலே வேரூன்றி நிலைத்திருந்து, ஜெபத்திலே உறுதிப்பட்டு, அடுத்தது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அதனாலே போதிக்கப்பட்டு எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு வளரும். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம்னா என்ன? ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி பலிபீடம் கட்டி நான் எப்பொழுதும் யெகோவா ஷாலோமை நான் துதித்துக் கொண்டே இருக்கேன். சமாதான தேவனை நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கேன். நான் ஸ்தோத்திரத்தோடு வளரும். அதான் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற நோக்கம். ஆண்டவர் நம்ம உருவாக்குற நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஹல்லேலூயா. We have been created to worship the Lord. ஆண்டவரை துதிப்பதற்காகவும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்காகவும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நான் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டு சாட்சிகளாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த உருவாக்கத்திலே நாம்
நிலைத்திருக்க வேண்டும். ஹalleluya. முதலாவது இதுல வளரணும், கிருபையில வளரணும். இரண்டாவது தேவனை அறிகிற, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும். மூன்றாவது அன்பிலே வளர வேண்டும். நான்காவது விசுவாசத்திலே வளர வேண்டும். ஐந்தாவது ஜெபத்திலே வளர வேண்டும். ஆறாவது இதுல அபிஷேகத்திலே வளர வேண்டும். ஏழாவது ஸ்தோத்திரத்தோடு நான் வளரும் பொழுது பரமராஜ்யத்திற்கு தேவனை கொண்டு சேர்க்க தேவன் அந்த வளர்ச்சிக்குள்ளே நேர்த்தியாக வளர்க்கிறார். ஹalleluya. கண்களை மூடி தேவனை பார்ப்போம். மகா உன்னதங்களை வாசமா இருக்க நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான தயவு கிருபை எடுத்துக்காக நான் செலுத்துகிறோம். மீண்டும் வாக்கின நாளிலே நாங்கள் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் சத்தியத்தை எப்படி வளர வேண்டும் என்று நேர்த்தியாக கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கற்றுக் கொடுத்த 7 காரியங்களுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இதில் நிலைத்திருந்து உங்களுக்குள்ளே வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் போதித்து வழிநடத்த ஆண்டவரே. ஆவியான பிரசன்னத்தை கொண்டு அந்த அபிஷேகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு எப்பொழுது வளர கிருபைக்காக தேவ ஆசீர்வாதத்திற்காக என் பிள்ளைகள் அனைவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த திருச்சபைகளுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கிளை திருச்சபைகளுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குழுக்களுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி துதிக்கிறோம். அவர்கள் இந்த ஏற்றவேளை இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது பரிபூர்ண விடுதலை கட்டளையிட ஆண்டவரே. இந்த கடுமையான சுகமாக வார்த்தைகள் Yes, Lord, right now, God. The பரிசுத்த கரம் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே. ஆசீர்வாத வல்லமை அனுப்புகிறோம் ஆண்டவரே. Right now, ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம், தேவ வழிநடத்துதல் ஆண்டவரே. Right now, God. தேவ ஆசீர்வாத கரத்திலோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்ட இடத்திலே இந்த கரத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord. இப்பொழுது தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி துதிக்கிறோம். Right now, எல்லா வியாதிகள் எல்லாவற்றையும் குணப்படுத்துவதற்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. குறைகளை இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் அதிலே வளரும்படியாக நான் சத்தியத்தை அறிந்து அதில் அதிகமாய் நாங்கள் வேரோடு நின்று உங்களுக்குள்ளே நான் கட்டப்பட்டு எழுப்படி கிருபைக்காக தேவ ஆசீர்வாதத்திற்காக எங்கள் அனைவரையும் வழிவிட்டு அனுப்பட்டு நான் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கிருபைக்காக எல்லாவற்றையும் தாழ்வு கட்டளை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல பிதாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளை கேட்ட வார்த்தையை போல உண்மையாகவே நாம் விசுவாசத்தில, அன்பில, கிருபையில நிலைத்திருந்து இந்த 7 விதமான கடைசி ஸ்தோத்திரத்திலே நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது மாத்திரமே நம்முடைய விசுவாசம் பெருகுவது மாத்திரல்ல, தேவ பலன் நம்மோடு கூட நம்மை நடத்தும். இம்மட்டும் தேவன் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக தேவன் அதிகமா நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் என்னோட பேசுறாரு சொல்லணும்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளானே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆராதனை எங்களுக்கு கர்த்தாவே, கர்த்தாவே தேவன் எங்களோட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். மகனை மறைத்த ஆவியானவரை வெளிப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த 7 விதமான கர்த்தாவே காரியங்களை குறித்து தேவன் எங்களோடு பேசுனீங்களே, நாங்கள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நாளை உறுதிப்படுத்தினபடியாக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. விசுவாசமாய் கர்த்தாவே பாடல் ஆராதனை நாம மயப்பட்டபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் ஆராதனை நாம மயப்பட்டபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி பகுதியில நாம மயப்பட்டபடியாக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சிறு பகுதியை ஊழியக்காய் பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்தாவே சிறு பிள்ளைகளுக்காய், வாழை பிள்ளைகளுக்காய், பெரியவர்களுக்காய் நன்றி சொல்லுவோம் ராஜா. கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தரை கண்டறிய ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அக்டோபரை கர்த்தாவே கடந்த நாட்களே ராஜா சுகவீனமா இருந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தின சுகவீனக்காய் விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய மன விருப்பங்கள் தேவன் நிறைவேற்றும் அப்பா. ராஜா சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாத்திர உதவி செய்யுங்க. விசேஷமாய் கர்த்தர் இந்த நாள்ல மகள் கீதாவுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்புக்காருடைய கணவருக்காய், குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய்
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அந்த பிள்ளை மீது கரத்தை வைத்து இன்னும் எல்லாவற்றிலும் அந்த பிள்ளை வாழ்ந்து சுகமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, அம்மா கல்வி ஞானத்தை கட்டைட்டு இன்னும் பெருக செய்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். சபை மூலியமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தில் நாம மயப்படட்டும் அப்பா. பாஸ்டருக்காக கர்த்தாவே, அத்தோப்பனை கர்த்தாவே, சாப்பிட்ட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கிளை சபை போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தினாவுக்காய் பிரபுக்காய் ஜெபிக்கிறோம். அத்தோப்பனை கர்த்தாவே, இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சிறுவர் இல்லத்துக்காக ஜெபிக்கிறோம். அத்தோப்பனை கர்த்தா படக்காட்சி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மயப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க, உண்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மயப்பட்ட மாத்திரம் திருவைத்தாங்க ராஜா. ஜெபிக்க கேட்டு கொண்ட பிள்ளைகள் அநேகர் உண்டாப்பா. கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டு எந்தெந்த சமூகத்துல பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கிறாரோ கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போது நம்ம சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று உமக்காய் நாங்கள் வாழ மாத்திரம் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய வீட்டின் அப்பத்திய தண்ணீர் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானம் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் சமாதானத்திலே நன்மையிலையும் ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க. இந்த நாள்ல வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, அப்போப்பட கர்த்தா பலவீனமா இருக்கிற கர்த்தா பரிபூர்ணமாவுடைய அந்த கர்த்தா பேரனுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவை சாந்தி சகோதரிய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் குடும்பத்துக்கெல்லாம் தேவைகளை சந்தித்து சமாதானத்திலும் கர்த்தர் கட்டையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்திட்டு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களாய் கர்த்தா வர முடியாமல் இருக்கிற கர்த்தா நவோமிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தா அந்த மகளுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலையோடு வந்து ஆராதிக்க திருவைத்தாங்க. பாரி குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நீ நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறவரையால் உங்களை தாழ்த்திட்டு கரத்தோடு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிற அன்பை தோப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாமம் சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் இன்று பெற்றதாக நம் அனைவருடைய ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.